To all, welcome back. இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வரும் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ அந்த லெவல்ஸ் நம்ம நோட் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஒரு சிபிஎஸ் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ அதனால் நான் இங்கே வந்த ஒரு டிப்பும் ப்ரொவைட் பண்ண வரல. நான் கொடுக்குறது எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். நீங்கள் உங்களோட சிபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ண தான் ட்ரேட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஹைலி ரிஸ்கி. ஸோ லெவல்ஸை நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணணும். ஸ்ட்ரிக்ட்லி 1 வீக் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சும்மா ஒரு வீடியோ பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அன்றைக்கி வேணால் நல்லா இருக்கலாம். நீங்கள் எடுக்கிற சப்ஸ்கிரைபரை எந்தெந்த சப்ஸ்கிரைபர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ போய் ஒரு 1 வீக் பாருங்கள். 1 வீக்கும் அவர் சொன்னது நடந்ததா? டெஃபினட்டாக இஸ் த ரைட் பர்சன். நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நெவர் டிசைட் வித் எனிபடி கமெண்ட்ஸ், நெவர் டிசைட் வித் எனிபடி சஜஷன்ஸ். போங்க ஒரு 6 to 8 வீடியோஸ் இல்லை 10 வீடியோ பாருங்கள். 10 வீடியோ பார்த்த அப்புறம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அவங்க ஒரு கரெக்டான பர்சன். நீங்கள் யாரோ ஒருத்தர் கமெண்ட் போட்டாங்க அண்டு இது வந்து சரி, இது வந்து தப்புன்னு மற்றவங்க கமெண்ட்டை பார்த்து போனீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ கேன் நாட் பி எ லீடர். கடைசி வரைக்கும் இன்னொருத்தவங்க சொல்கிறதா நீங்கள் கேட்பீங்க. யூ வாண்ட் டு பி லீடர், லீட் த டீம். யோசிங்க. போங்க 10-15 வீடியோஸ் பாருங்கள். சொன்னது நடந்ததா, மார்க்கெட்டில் கரெக்டாக இருக்குதா, தென் ஒன்லி யூ சப்ஸ்கிரைப். அப்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். நான் யாரையும் நம்ப வேண்டாம். நான் கரெக்டாக அது என்ன போட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டு மூவ் ஆகிருக்கு. தென் யூ கெட் சாட்டிஸ்ஃபைட், தென் யூ சப்ஸ்கிரைப், தென் அக்செப்ட் சம்படி as a mentor. சும்மா வந்தோமா ஒரு வீடியோ பார்த்தோமா அன்றைக்கி அது போச்சா ஓகே தம்ஸ் அப் கொடுத்து பண்ணாதீங்க. பிகாஸ் ஐ வாண்ட் டு டெல் த சேம் திங். இஃப் யூ அக்செப்ட் மீ as a mentor, யாருக்கு மட்டும் உங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் வேணால் போயிட்டு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். 1 வீக், 10 days, 20 days பண்ணுங்கள். போங்க நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டே சார்ட்டில் இருக்குதான்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி இருக்க சார்ட்டில் இருக்குதான்னு பாருங்கள். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சும்மாவே ஏன்னா தானே போயிட்டு மவுஸ் இருக்குதுன்னு போயிட்டு கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல ஒரு யூஸும் கிடையாது. 2 நாள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, ஒரு நாள் லாஸ் எடுத்தோன்னே டக்குன்னு இன்னொன்று ஷிஃப்ட் ஆவீங்க. லாஸ் திரும்ப சொல்கிறேன், இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் கேம் கிடையாது, லாஸ் புக்கிங் கேம். ப்ராஃபிட்டை ரன் பண்ணுங்கள், லாஸை புக் பண்ணுங்கள். ஸ்மார்ட்டாக நீங்கள் ப்ளே பண்ணாலும் நல்லா ப்ளே பண்ண முடியும். ஓகே. ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் உங்களோட கோர்சஸ் ஆல்ரெடி பிளான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இது என்னோடய லாஸ்ட் ஃபைனல் கோர்ஸ். பிகாஸ் இயரும் முடியுது, எல்லாம் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் இயர் இதெல்லாம் அவைலபிளாக உங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது. எல்லாமே ஆஃப்லைனாக மாறிடும். ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷனோடு இருந்தால் மட்டும்தான் ஆகும். பட் நெவர் எக்ஸ்பெக்ட் த சேம் ஃபீஸ். இதை மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ரைட். ஸோ கோர்ஸ் வந்து 5 டிசம்பர்லேருந்து, ஸோ 5 இல்லை 6 ஆக்சுவலி. ஸோ 6 டிசம்பர் டு 15 டிசம்பர். ஸோ எவ்ரிடே 8லேருந்து 10 o'clock வரைக்கும் நைட்டில் வருவேன். ஒன்லி 15 சீட்ஸ் தான். ஆல்ரெடி 9 சீட்ஸ் புக் ஆயிடுச்சு. ஸோ 6 சீட்ஸ் ஆர் லெஃப்ட். லாஸ்ட் மொமெண்ட்டில் இல்லை என்னால் முடியல சார், நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், இன்னொரு கிளாஸ் எடுங்கன்னா முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் நான் அப்படி ஆனது. மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க, ஸோ ஐம் டேக்கிங் திஸ் கிளாஸ். இல்லைன்னா லாஸ்ட் கிளாஸாக தான் இருந்தது. தட் ஷுட் பி த ஃபைனல். அண்டர்ஸ்டுட். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்கள். ஸோ கோர்ஸ் ஃபீஸ் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன், 28,999. அண்ட் நம்பரும் சொல்லியாச்சு, 9916330358. யூ கேன் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் டு மிஸ் கேத்திஸ்ரீ. டன். ஸோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் புக் யுவர் சீட். சேம் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, சீட்டை புக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நான் எல்லாம் போட்டிருக்கேன். ஸ்டில் பீப்புள் ஆர் ஆஸ்கிங், சார் இதோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா மார்க்கெட் சைக்காலஜி, ட்ராப்ஸ் கற்றுக்கோங்க, தியரி கற்றுப்பீங்க, எக்ஸாக்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கற்றுப்பீங்க, அண்டு டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் ட்ரேடிங்கில், ரைட் பையிங் என்ட்ரி எங்கே இருக்குது, ரைட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எது,
ரைட் எக்ஸிட் பாயிண்ட் எது, ரைட் ஸ்டாப் லாஸ் எது, இன்கேஸ் உங்கள் ஸ்ட்ராட்டஜி தப்பாகவே போச்சுனாலும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுக்காம எப்படி சேஃபாக வெளியே வர்றது, ரைட். ஸோ டிஃப்ரெண்ட் இண்டிகேட்டர் என்ன, பர்சனல் இண்டிகேட்டர் செட்டப் நான் கொடுப்பேன், ஸ்டாக் ஆப்ஷன்ஸோட டெக்னிக்ஸ் கொடுப்பேன், ரைட். அண்ட் சூஸிங் த ரைட் ஸ்டாக், இந்த ஸ்டாக்கை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணலான்றதை நான் கொடுப்பேன். ஃபார் இன்ட்ராடே ஒரு ட்ரேடிங் செட்டப்பும் கொடுப்பேன், டைம் ஃப்ரேம் வித் கன்ஃபர்மேஷன் ஃபார் என்ட்ரி எக்ஸிட்ஸ். ஸோ ஐகனிஷி கொடுப்பேன், ரெங்கோ கொடுப்பேன், ஒன் சீக்ரெட் பிடிஎஸ்டியும் சொல்லித்தருவேன் உங்களுக்கு. வாட் ஆர் த ஜோன்ஸ், இந்த ஜோனை மார்க் பண்ண கூட கொண்டு நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன், ரைட். ஸோ இன்ட்ரோடக்ஷன் இந்த ஆப்ஷன் செல்லிங் இன்ட்ரோ தான் இருக்கும். நெவர் எக்ஸ்பெக்ட் தட் ஆப்ஷன் செல்லிங் ஃபுல்லாகவே இருக்கும்னு. அந்த கோர்ஸ் இனிமேல் உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை, பிகாஸ் இட் இஸ் அன் ஆப்ஷன் பையிங் கோர்ஸ், ரைட். ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்க ஆப்ஷன் செல்லிங், ஸோ ஆப்ஷன் டேட்டா, ஆப்ஷன் செயின் எப்படி அனலைஸ் பண்ணும், அப்டேட்டட் ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ், மார்க்கெட் மொமெண்டம் ஐடென்டிஃபிகேஷன், எந்த பக்கம் மொமெண்டம்ன்றது ஐடென்டிஃபை எப்படி பண்ணுறது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் இஃப் யூ விஷ் தென் வி கேன் கிவ், ரைட். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் 28,999 கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஓகே. ஸோ கம்மிங் பேக் டு அவர் அனாலிசிஸ். ஸோ அவங்க முன்னாடி இருக்குது பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் சார்ட். நம்ம கிளியர் கட்டாக நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணோம் லாஸ்ட் இதில் என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் கீழே கேப் டவுன் ஆகி மேலே போயிட்டு திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்ப அப்படியே கீழே கண்டினியூ ஆயிடுச்சு. ஸோ சொன்ன லெவல்ஸை மார்க்கெட் ஃபாலோ பண்ணிச்சு. ஸோ ரைட் நவ் நீங்கள் பாருங்கள். ஸோ அப்சைடோட ஜோனை எழுதிக்கோங்க, விச் இஸ் 50,527 அண்ட் 50,506, ரைட். டவுன் சைட் ஜோன் எழுதிக்கோங்க, விச் இஸ் 49,895, 49,832. ஸோ இந்த லெவலுக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேடை எடுக்கவே கூடாது. கிளியர் கட் ஸ்ட்ரிக்ட்லி எதுவுமே இனிஷியேட் பண்ணாதீங்க. இதோட பிரேக் அவுட் ஆகணும், ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஜோன். இந்த ஜோன் ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள், ரைட். ஸோ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் ஆர் ஃப்ளாட், இந்த சினாரியோ நடக்கணும், ஓகே. ஸோ இந்த சினாரியோ நடந்துச்சுன்னா மார்க்கெட்டோட கேப் டவுன் நடந்துருச்சுன்னா நம்ம லெவல் தான் இருக்குல்ல, இந்த லெவலில் வெயிட் பண்ணுங்கள். இந்த லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு இதுலேருந்து பிரேக் அவுட் கொடுக்கும்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ 49,934 மேலே போனால் நீங்கள் ட்ரேட் எடுங்க, இனிஷியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு 50,085 ஃபஸ்ட் டார்கெட், 50,179 செகண்ட் டார்கெட். போயிட்டு மார்க்கெட் ஒரு புல் பேக் வரும். எப்போ இதை பிரேக் ஆகுதோ பாருங்கள், இவ்வளோ பெரிய ஜோன் உங்களுக்கு ட்ரேடிங் ஜோன் இருக்குது. ஸோ உங்களுக்கு 179 பிரேக் ஆச்சுன்னா யூ கேன் வெயிட் அப் டு 50,500 to 50,567, ஓகே. இந்த டார்கெட்ஸ்லாம் வரும், ரைட், நம்மளோட பாக்ஸ் ஒன் வரைக்கும், ரைட். நல்லா பார்த்துக்கோங்க. சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் டவுன் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சுன்னா, நல்லா பாருங்கள், கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சுன்னா இந்த இடம் ட்ராப் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. 49,790க்கு ட்ராப் ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்போ போகணும்னா இதுக்கு கீழே பிரேக் டவுன் ஆச்சுன்னா தான் போகும், இல்லை மார்க்கெட் கேப் டவுனாக எடுத்தால் கூட இங்கே பட்டு மேலே போயிடும், டன், ஓகே. ஸோ இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா go for the first target of 49,654. So 49,654 is the first target, okay. ஸோ அதுக்கு கீழே எதிர்பார்த்தீங்கன்னா சப்போஸ் பை சான்ஸ் இதை மட்டும் பிரேக் ஆச்சுன்னா 654 பிரேக் ஆச்சுன்னா இட் வில் கோ அப் டு 49,085, கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்ஸ். தப்பி தவறி உடஞ்சதுன்னா இவ்வளோ பெரிய மூவ்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ சேஃபாக இருங்க, கொஞ்சம் சேஃபாக இருங்க, ரைட். புட்லாம் எடுத்திங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு கால் போகுதுன்னு இருக்காதீங்க. கால் போகணுன்னா இந்த லெவலில் இல்லை இந்த லெவலில் இங்கே ரிவர்சல் ஆனால் உண்டு. ஏன்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் லெவலே கிடையாது. ஸோ காஷியஸாக இருங்க 49,085 வரைக்கும். டன். சப்போஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் நடந்துருச்சு, மார்க்கெட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு கேப் அப் நடந்துருச்சுன்னா இந்த லெவல் பாருங்கள். இந்த லெவலில் இப்போ மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதோ நம்ம நோ ட்ரேட் ஜோனில் கீழே வந்துடும்.
கீழே வந்து பிரேக் அவுட் கொடுத்தோன்னா 50,175 50,085 செகண்ட் டார்கெட்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு புல் பேக் எடுத்து திரும்பி பிரேக் ஆச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு 49,934 நம்மளோட நோ ட்ரேட்ஸும் வந்துடும். கிளியர்? சப்போஸ் கேப் அப் கொஞ்சம் ஹெவியாக இருந்து இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் சிஇ சைடு போயிடும். ஃபஸ்ட் டார்கெட் 50,855 வரைக்கும் வந்துடும். ரைட்? ஓகே, கிளியர்? ஸோ இதுக்கப்புறம் எங்கே வரும்னா, ஸோ இங்கே வரும் 51,362 அண்ட் 430 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸே இருக்காது. ஸோ மார்க்கெட்டில் இங்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸே இல்லாதனால, ஸோ ஓவரால் அப்சைடில் இருக்கிறனால மார்க்கெட் கீழே வந்து எங்கேயாவது சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் தெர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் ரிவர்சல். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போக நிறைய வாய்ப்பு இருக்குது. கிளியர்? ஸோ மார்க்கெட் ஃப்ளாட் ஆச்சுன்னா நல்லா பாருங்கள், மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் கொடுக்கும், அந்த பிரேக் அவுட்டை பார்த்து சேஃபாக ட்ரேட் எடுங்க. ஆஃப்டர் 10-10:30 அப்புறம் நீங்கள் எடுங்க. ஓகே, நடுவில் எடுத்தீங்கன்னா ட்ராப் ஆகிடுவீங்க. கிளியர்? ஸோ எக்ஸாக்ட்லி வித் நிஃப்டி ஆல்சோ, நிஃப்டிலையும் அதே தான். கம் பேக் வித் த நிஃப்டி அனாலிசிஸ். ஸோ நிஃப்டியோட அப்சைட் லெவல் 23,648 அண்ட் 23,632. நிஃப்டியோட டவுன் சைட் பாக்ஸ் which is 23,458 and 23,425. ஸோ அப்சைட் பாக்ஸும் இருக்குது, டவுன் சைடு பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த லெவலில் இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் போச்சுன்னா இன்றைக்கி ட்ரேடை இனிஷியேட் பண்ணாதீங்க. கிளியர்? ஸோ அப்போ எங்கே இனிஷியேட் பண்ணணும் நல்லா பாருங்கள். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சேம் கேப் டவுன் ஆப்ளிக் ஃப்ளாட் ஏதாவது ஒன்றா இருக்கலாம். இது ரெண்டுத்துலேருந்து ஏதாவது ஒன்று இருக்க நிறைய சான்சஸ் உங்களுக்கு இருக்குது. கிளியர்? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாக்ட்லி லைக் பேங்க் நிஃப்டி மாதிரி தான். ஸோ கேப் டவுன் எடுத்து ஃப்ளாட்டு இல்லை கேப் டவுன் எடுத்துன்னு இந்த லெவல்லாம் பாருங்கள், முக்கியமான குரூஷியலான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகே, குரூஷியலான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ கேப் டவுன் வந்துருச்சுன்னா முக்கியமான இந்த லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த லெவலில் எப்போ சப்போர்ட் எடுக்குதோ சப்போர்ட் எடுத்து மேலே மூவ் ஆகுதுன்னா எடுக்கலாம். ஸோ 482 மேலே போச்சுன்னா 23,500, 530, 557. ஒன்ஸ் 557 கிராஸ் ஆனால் மட்டும் நீங்கள் தாராளமாக போங்க. உங்களுக்கு நம்மளோட நோ ட்ரேட் ஜோன் வரைக்கும் டார்கெட் வந்துடும். கிளியர்? சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் டவுன் எடுத்து இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்கள். எதுக்கு கீழே? பாக்ஸ் கீழே. உடனே போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். இந்த 400 உடைக்கிறதுக்கு ஒன்ஸ் 400 உடைச்சா மட்டும் நீங்கள் புட் சைடில் போங்க. ஒன்ஸ் அகேன். ஸோ உடச்சுன்னா புட் சைடு பண்ணி ஃபஸ்ட் டார்கெட் 349,333. ஓகே, ஸோ 349,333 அண்ட் தேர்ட் டார்கெட் 23,303. கிளியர்? ஸோ இது வரைக்கும் டவுன் சைடில் உங்களுக்கு லெவல்ஸ் இருக்குது. பை சான்ஸ் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் மேலே போகணும். ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா கீழே. ஸோ வெயிட் பண்ணுங்கள், 402 உடைக்கிற வரைக்கும். உடைச்சா உங்களுக்கு டவுன் சைட் டார்கெட்ஸ் வரும். கிளியர்? ஓகே. சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் அப் ஆச்சு இந்த லெவலில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுன்னா டெஃபினட்டாக அது கீழே வரும். ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா அது பிரேக் அவுட்டில் எடுங்க. 23,557 ஃபஸ்ட் டார்கெட், 23,530 செகண்ட் டார்கெட் அண்ட் லாஸ்ட் இஸ் 23,500 and 482. கிளியர்? டன். ஸோ மார்க்கெட்டில் சப்போஸ் கேப் அப் எடுத்து இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது, நம்ம நோ ட்ரேட் ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது, கீழே வர ரெடியாகவே இல்லை, ஆப்வியஸ்லி கீழே வரலன்னா அது மேலே தான் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்களோட பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுங்க. ஃபஸ்ட் டார்கெட் 23,676, செகண்ட் டார்கெட் 23,722. ஸோ இதுவும் பிரேக் ஆச்சுன்னா ஸோ ஃபைனல் டார்கெட் இஸ் 23,874. கிளியர்? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். வெரி சாரி, லிட்டில் பிட் அவே ஃப்ரம் த என்ன சொல்லுது, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் தான் சொல்லுவேன். ஸோ சம் இஷ்யூஸ் வித் மை த்ராட். எனிவே, ஸோ லெவல்ஸை நோட் பண்ணுங்கள், மார்க் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். ஹேவ் எ ஹாப்பி அண்ட் சேஃப் ட்ரேடிங். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா
எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். என் மோட்டிவேஷன் உங்களுக்கு அது இன்டைரக்டா இட் வில் கிவ் யூ a லாட் ஆஃப் மனி இன் மார்க்கெட். ஒரு பர்சன்ட் கூட நீங்க உங்களோட பிரெயினை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள லாஸ்லேருந்து யாராலும் காப்பாத்த முடியாது. Clear? So that's all about my analysis. All the best. Take care. Bye-bye and happy trading. See you soon tomorrow with a new analysis. Till then, bye from your professor and have a happy trading.